எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான கொடூர திட்டமே புதிய மசோதா என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழரான சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பேசுவது மிகவும் தவறானது என்று தெரிவித்தார். சி.பி. ராதாகிருஷ்ணன் RSS காரர் என்பதால் அவரை தமிழராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள் ஏதாவது ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு 30 நாள் நீதிமன்ற காவல் இருந்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படும் என்கிற மசோதாவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இந்த மசோதாவினுடைய நோக்கம் என்பது எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் அங்குள்ள முதலமைச்சர்கள், அமைச்சர்களை ஏதாவது ஒரு குற்றச்சாட்டின் மூலம் கைது செய்து சிறையில் அடைத்து 30 நாள் ஆனவுடன் அவர்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய மிக கொடூரமான ஒரு மசோதா. மோடி தலைமையில் இருக்கிற அரசாங்கம் ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் என்பது இதன் மூலமாக மெய்ப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது.